கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். வீட்டு சபைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வீட்டு சபைகள் அன்றைக்கு ஒருவேளை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அநேக வீடுகளிலே கூடி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சவுத் கொரியா என்று சொல்லப்படுகிற தேசத்தில் அநேகர் இப்படியாக 2-3 பேர் என்று சொல்லி ஆங்காங்கே ஜெபக்குழுக்கள் அமைத்து அவர்கள் ஜெபித்தபடினாலே சவுத் கொரியா இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர் ஒரு நாடாகவே அது திகழ்ந்து கொண்டு இருக்கிறதா பார்க்கலாம். அப்போ அந்த வீட்டு சபைகளின் முக்கியத்துவத்திற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் அதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, வீடுகளிலே நம்ம கூடி இப்படி ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கட்டளையிடுவதற்காக இருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், அவர்கள் என் பிராணனுக்காக தங்களை கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அப்போ யாருடைய வீட்டில்? ஒரு வீட்டில் ஒரு சபை கூடி வருகிறது. அந்த வீட்டை குறித்து தான், அந்த சபை கூடி வருகிற அந்த வீட்டை குறித்து தான் அவர் சொல்கிறார். அது யார் அந்த வீடு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரோமர் 16:3 வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஒரு தம்பதியர், ஒரு கணவனும் மனைவியும், பிரிஸ்கில்லா மனைவியா, ஆக்கில்லா கணவர். இவங்க வீட்டில் ஒரு சபை கூடி வருகிறது. அந்த சபையை தான் பவுல் வாழ்த்துகிறார். அவர்களை குறித்து ஒரு பெரிய சாட்சி சொல்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஒரு ஊழியக்காரனுக்காக, அவனுடைய ஜீவனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார், அவர்களை பற்றி நான் மாத்திரம் பெரிய சாட்சி சொல்லலை, நான் மட்டும் அந்த குடும்பத்தை குறித்து பெரிய சாட்சி சொல்லலை. யாரெல்லாம் சொல்கிறார்களா? புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு யூத ஜாதி மட்டுமல்ல, புற மதஸ்தரில் ஏற்படுத்தப்பட்ட சபைகள் எல்லாம் கூட இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான சாட்சியை இந்த வீட்டில் கூடுகிற நடத்துகிற அந்த வீட்டு சபையை குறித்து அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா யார் என்று வேதம் சொல்கிறது, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கில்லா என்ன நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்துல தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போ அவங்க என்ன தொழில் செய்து கொண்டு இருந்தாங்க? கூடாரம் பண்ணுகிறவர்களை டென்ட் போடுகிற ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. அவன் யாரு? ஒரு யூத குடும்பத்தினர்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் யூத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? டென்ட் போடுற ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்கள தான் முதலாவது பவுல் சந்தித்து அவர்களிடத்துல, ஏன்னா பவுலுக்கும் அந்த வேலை தெரியும், கூடாரம் போடுகிற தொழில் அவனுக்கு தெரியும். தானும் அந்த தொழிலை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் ஒரு பெரிய பணக்காரர் என்று வேத ஆராய்ச்சிகள், ஏன்னா கமாலியலின் பாதத்தண்டை அவர் கற்று படித்தவர். கமாலியல் என்று சொல்லும்போது மிகவும் பிரபலமான ஒரு பிலாசபர். அவர் பாதத்தண்டில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் தான் அப்படிப்பட்டவருடைய பாதப்படியில் வந்து படிக்க முடியும். அவ்வளவு பணம் படைத்தவர். அவருக்கு எத்தனையோ கப்பல்கள் எல்லாம் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனுடைய அழைப்பை கேட்ட உடனடியாக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்த பவுல் பாருங்க, தான் ஊழியம் செய்கிற நாட்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராய் வாழ்ந்த பவுல் என்ன செய்கிறார்? கூடார தொழில் செய்து என்ன செய்கிறார்? அதன் ஊடையாக என்ன செய்கிறார்? ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம ஊழியம் செய்யணும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோம்பலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவர் இவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்த போதிலும் அவர்களோடு சேர்ந்து கூடார தொழிலை கூட அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஒரு சபை கூடுதலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க ரெகுலராக என்ன செஞ்சிருக்கிறது?
ஒரு சபை கூடி வந்திருக்கிறது. அதனாலதான் பவுல் அவர்களுக்கு நன்றி. அந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கள் என்று சொன்னால் அநேகர் அவரை வாழ்த்துவதை பார்க்கிறோம், அநேகருக்கு அவர் நன்றி சொல்வதை பார்க்கிறோம். அதுல ஒருவர் தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்படின்னா என்ன, அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இவர்கள் துணை நின்றார்கள் என்பதுதான் அதிலிருந்து நாம் விளங்கி கொள்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அநேக புறமதஸ்தரில் அநேக சபை உண்டானது. அந்த சபைக்கும் இவர்கள் உதவியாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த புறமதஸ்தல புற ஜாதியார்கள் உள்ள சபைகள், ஏன்னா இவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம யாருக்கு நன்றி நன்றி உள்ளவர்களாக இருப்போம்? நமக்கு உதவி செய்தவர்களுக்கு, இக்கட்டில் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவர்களாக இருக்கிறோம் அல்லவா? அப்போ இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்திருப்பார்கள். அதனால்தான் அந்த சபையார் கூட இவர்களுக்கு எப்படி இருந்தார்களாம்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு அழகான ஒரு சாட்சி பெற்ற ஒரு குடும்பம் தான். அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு சபையை நடத்தி வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடூரமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்து கூட ஒரு செய்தியை நான் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு சின்ன பென்சிலுக்காக வந்த சண்டையினால் கூட இருக்கிற பையனை வீட்டில் இருந்து கத்தியை கொண்டு வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அதை தடுக்க வந்த ஆசிரியரையும் அந்த பையனை குத்தி விட்டான் என்று கேள்விப்படுகிறோம். பாருங்க, நல்ல வேளை அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேர விட. அப்போ பாருங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், கூடி போனால் அவனுக்கு ஒரு 13-14 வயது தான் இருக்க முடியும். அவனுடைய மனநிலை கூட இன்னைக்கு எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கி உலகம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தினாலே, ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் என்ன செய்ய முடியும்? குடும்பங்களை பாதுகாக்க முடியும், நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். நம்முடைய சமுதாயம் நல்ல சமுதாயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கூடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் வசிக்கிற தெருவில் இன்னும் 2-3 தேவனை அறிந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுத்து ஒரு அரை மணி நேரமாவது சில காரியங்களுக்காக நீங்கள் கூடி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அது பெரிய மலனை கொண்டு வருவதாக இருக்கும். என்னுடைய வீடுகளிலெல்லாம் வீட்டில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திங்கக்கிழங்கு பிள்ளைங்க கிட்டத்தட்ட 10-12 பெண்கள் நாங்கள் கூடி குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் விளாத்தி குலத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். வியாழக்கிழமை தோறும் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நம்ம இருக்கிற இடத்துல அந்த தெருவில் 2-3 பேர் இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை யாருமே இல்லைன்னா நீங்கள் நேரம் கிடைக்கும் போது கணவனும் மனைவியுமாக கூட சேர்ந்து இன்றைக்கி நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் அதை குறித்து நம்ம கேள்விப்படும் போது, செய்தித்தாளிகளில் கேட்கும்போது, டிவியில் நியூஸில் நம்ம பார்க்கும்போது அதற்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். கர்த்தர் அதற்காக தான் நம்மை அழைத்து இருக்கிறார். அப்போ பவுல் சொல்கிறார், அந்த வீட்டிலே கூடுகிற சபையை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறத பார்க்கிறோம். இன்னொரு வீட்டை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 12:5, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு எங்கே இருக்கிறாரு? கொண்டு போய் யாக்கோபை ஏரோது என்ன செய்யறான்? பட்டயத்தினாலே கொன்று போடுகிறான். அது யூதருக்கு என்ன ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான்? அவன் சகோதரனாகிய பேதுருவையும் பிடித்து அவனையும் அப்படியே கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவனை கொண்டு சிறைச்சாலையில் போடுகிறத பார்க்குறோம். ஆனால் பேதுரு அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனால் ஒரு கூட்ட சபையார் எங்கே செய்கிறாங்க? தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எங்கே ஜெபம் பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலர் 12:12 சொல்கிறது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எங்க பேதுரு வருகிறார் என்று சொன்னால், மார்க்குக்கு இன்னொரு பேர் யோவான். அந்த யோவானுடைய தாயின் பேர் மரியாள். அந்த மரியாள் வீட்டில் நிறைய பேர் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற யாருக்காக? சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்காக. ஆனால் இந்த ஜெபத்தை கேட்டு தான் தேவனுடைய தூதன் என்ன செய்கிறாரு? சிறைச்சாலையில் பயங்கரமான ஒரு காவலுக்குள்ளே இருக்கிறார் தான். அதை நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 2 சங்கிலியில் கட்டியிருக்கிறாங்க. 2 சேவகர் அவனை காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாரு, ஒரு தூதன் வந்து அவனுடைய சங்கிலியரெல்லாம் எல்லாம் கலன்று விடுகிறது, அவனை வெளியே கொண்டு வந்து விடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்கிறார், பேதுரு அதை சொப்பனா ஒரு தரிசனம் நினச்சிட்டே வர்றாரு. ஆனால் தெளிவு வந்த பிறகு தான் வேதம் சொல்கிறது 11ஆம் வசனம், பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் யார் வீட்டுக்கு வருகிறான், அந்த மரியாள் என்கிற யோவானுடைய தாயார் வீட்டுக்கு வருகிறான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுருவுக்காக அங்கே ஒரு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேதுருவுக்காக அவர்கள் ஜெபித்த ஜெபம் சிறைச்சாலையில் விடுவிக்க கூட முடியாது, எந்த மனுஷனாலும் அங்கிருந்து தப்பித்து வர முடியாத சூழ்நிலையில் இருந்த அந்த பேதுருவை தேவன் அவனுக்கென்று ஒரு தூதனை அனுப்பி இந்த ஜெபத்தை கேட்டு அவனை விடுவித்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த 13ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்றி கேட்க வந்தால், அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். ஓடி போய் சொல்கிறார், பேதுரு வந்திருக்கிறார் நினைச்ச உலகத்தில் அவங்க கூட நம்ப மாட்டாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேளை ஜெபித்திருக்காங்க, ஏன்னா எப்படி வர முடியும் என்று சொல்லி. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பிதற்றுகிறாய், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். ஆனால் பேதுரு தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறார். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு என்ன செஞ்சாங்களாம், பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்க, ஒருவேளை அங்கே கூடி ஜெபிக்கிறாங்க, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம சுயநலமாகவே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், நாங்கள் செய்கிற வேலை இது நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் ஜெபிக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றி எத்தனை பேர் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் தெரியுமா? எத்தனை பேர் மரண படுக்கையில் விழுந்து கிடக்கிறார்கள். எத்தனை பேர் கொடிய கேன்சர் வியாதி போன்ற வியாதியினால எப்பொழுது மரணம் சம்பவிக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் கோடிக்கணக்கான இந்திய ஜனங்கள் பரலோகத்திற்கு போகிற வழி எது என்று தெரியாதபடி இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சரியான தெரிந்தெடுப்பல் இல்லாதபடினாலே எதையோ நம்பி ஓண்டி கொண்டிருக்கிற ஜனங்கள். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்லவே, ஒருவரும் நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்லவே. இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம இந்திய தேசத்தில் தேவனுடைய நாமத்திற்காக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வேதத்தை கொண்டு சுமந்து செல்வதனாலே அடிபடுகிறார்கள், உதைக்கப்படுகிறார்கள், கட்டி வைத்து அடிக்கிறார்கள். எத்தனையோ பேர் பயங்கரமான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அவங்களெல்லாம் நினைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பொல்லாதவர்களின் கைக்கு இந்த மனுஷரை தப்புவீங்க என்று சொல்லி அநேகர், எத்தனை மிஷினரிகள், எத்தனை காடுகள், சரியான வசதி இல்லாத இடத்துலெல்லாம் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. இதற்காக தான் சொல்கிறேன், 2-3 பேராவது கூடி ஜெபியுங்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக அவன் விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். அதனால் வீட்டு ஜெபக்குழுக்கள், அந்த சபை என்று சொன்னோன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம செல்கிற ஆலயத்தை தான் நம்ம சபை என்று சொல்கிறோம். சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. எங்கே 2-3 பேர் வீடுகள் தோறும், வேதம் சொல்கிறது, அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு இருந்தாங்கன்னு. வீட்டில் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய பரிசுத்த நற்கருணை அவர்கள் அனுசரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வீடுகள் தோறும் ஒரு சபையாய் மாற வேண்டும். 2-3 பேர் கூடியிருந்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சபை கட்டடத்தை குறிக்கல, தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூடி வருகிற இடம்தான் சபை என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது அல்லவா? கர்த்தர் நமக்குள்ள பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதிகாரத்தில் உள்ள நம்மை ஆளுகை செய்வர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, சரியான பாதையில் நம்முடைய இந்திய தேசத்தை நடத்தி செல்லும்படி எல்லா ஜனங்களையும் இந்திய மக்கள் என்கிற உணர்வோடு நேசித்து அவர்கள் பாதுகாக்கும்படியார் இப்படி ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நாளில் வீடிலே கூடுகிற சபை, இப்படிப்பட்ட சபைகளை நீங்கள் இருக்கிற யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் அப்படி ஜெபித்து பாருங்க, உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்களே அறிந்து கொள்வீர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தன்னை போல விலகி போவதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இன்றைக்கு தீர்மானம்
தீர்மானம் எடுங்கள். நானும் என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து நான் என்னை ஜெபிப்பேன் என்று சொல்லி, என் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க செய்து உங்களை மகிழ பண்ணுவார். மூன்றாவது ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை குறித்து பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை குறித்து பவுல் சொல்கிறார். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வீட்டை குறித்து ஒருவேளை குறிப்பிட்டு அந்த யாருடைய வீடு என்றதில் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த வீட்டை குறித்து அவர் சொல்கிறார், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், நாம் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவருடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ ஒரு வீட்டு சபை எப்படி இருக்கணும்? வேத சத்தியத்திற்கு அது தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஒருவேளை ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் முதலாவது நம்ம என்ன செய்வோம்? ஃபவுண்டேஷன், பில்லர்ஸ் வச்சு, அதான் தூண், பில்லர்ஸ் வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஃபவுண்டேஷன் போடுவோம். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம கட்டி எழுப்ப போகிற கட்டிடங்கள் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த சபை என்பது, வீட்டிலே கொடுக்கிற சபை எப்படி இருக்கணுமா? சத்தியத்திற்கு அது தூணும் ஆதாரமாக இருக்கணும். சத்தியத்தின் மேலே அது கட்டப்பட்டு இருக்கணும். எது சத்தியம்? ஆண்டு சொல்ல சத்தியம் மாதிரி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு தான் சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? சத்தியமாகி இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேலே கட்டப்பட்ட சபையாக இருக்கணும். இன்றைக்கு பார்க்கிறோம் பாருங்க, அநேக விதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது, பலதரப்பட்ட சபைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் சிலது வேதத்துக்கு ஒவ்வாத, வேதத்தில் சொல்லப்பட்டிராத, இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டிராத, மனிதனுடைய மனதில் கற்பனையாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் தங்கள் சபை என்று சொல்லப்படுகிற இடங்களில் செயல்படுத்தி இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய நாமம் எடுக்கப்படுவதற்கு அது ஏதுவாய் மாறிவிடுகிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஜீவனுடைய தேவனுடைய சபை எப்படி இருக்கணும்? சத்தியத்திற்கு அது தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும். சத்தியத்தின் அடிப்படையில் அது கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அதுவும் சத்தியத்தின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டு இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? சத்தியத்தின் அடிப்படையில். நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும்? வேத சத்தியத்தின்படி தான் நடக்கணும். இதுதான் நமக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்கலாம், ஏன் சபை கூடி வர வேண்டும் என்று சொல்லி வேதத்துடன் நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். எபிரேயர் 10:25 வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல். இந்த சபை கூடி வருகிறது ஆலயமாக இருக்கலாம், வீடுகளிலே கூடி ஜபிக்கிற ஜபங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட சபை யாராக இருந்தாலும் பரவாயில்லை. அதை நம்ம என்ன செய்ய விடக்கூடாதாம்? விட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் சபைக்கு வருகிறாங்க. ஆனால் குடும்பங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, பாடுகள் வந்துட்டா எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அப்படியே நின்று விடுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? இப்படி நம்ம விட்டு விடாமல் நம்ம என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எப்பொழுதுமே சபையில் என்ன சொல்லணும்? எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கூடி வந்திருக்கும் போது ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல கடவோம். ஒருவேளை நம்ம கூடுகையில் வர்றவங்க யாராவது அவங்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை தவறான ஒரு வழியில் போகிறார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்திருப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன் நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நம்ம புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது. 2 வருகை இருக்கிறது அல்லவா? ஒரு வருகை அவர் மத்திய ஆகாயத்தில் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிற அந்த வருகை அதிசீக்கிரமாய் நடக்கப் போகிறது. அப்போ நாளானது ரொம்ப சமீபித்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ புத்தி சொல்லிவிட வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை எப்படி ஓட்டி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகளாக இருக்கிறது? நாம் தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை மற்ற
மற்ற உலக மனுஷரை போல எதுவுமே ஒரு அக்கறையின்றி ஆவிக்குரிய தன்மையே நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதபடி எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமா? இந்த நாட்களில் நம்ம சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நாளானது சமீபித்து வந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல நடைபெறுகிற காரியங்கள், யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எத்தனை தேசங்கள் இன்னைக்கு விரும்பி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். லெபனான் பார்க்குறோம். ஒரு புறம் லெபனானின் யுத்தம் நடந்தது, ஒரு புறம் ஹமாஸ் தீவிரவாதிகளின் யுத்தம் நடந்தது. ஈரான் இஸ்ரவேலை அழித்து விடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. சிரியா தேசம் அதற்கு விரோதமாக இருக்கிறது. ஏமன் தேசத்தில் ஹூத்தி என்கிற தீவிரவாதிகள் எதிர்த்து நிற்கிறார்கள். இப்படி எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் செய்தியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவர் வருவதற்கு முன்பாக யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் நமக்கு முன்மறிவித்திருக்கிறது அல்லவா? அதனால இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்களாய் ஜெபிப்பதற்கு, கூடி வருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். சபை கூடி வரும்போது ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, ஏன்னா 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் ஒரு 2 பேருக்குள்ள பக்தி விருத்தி அதை உண்டாக்க முடியும். ஜெபம் இல்லாவிட்டால் பக்தி விருத்தி உண்டாகவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில். அதனாலதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் அது பிரியமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா? தெய்வ பிள்ளைகளாய் நம் கூடி வரும்போது அது நமக்குள்ள இன்னும் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உண்டாக்கி கொடுக்கிறது அல்லவா? இன்றைக்கு நம்ம பார்த்த வீட்டுகள் கூடுகிற சபையை குறித்து பார்ப்போம் அல்லவா? பிரிஸ்கில்லா ஆக்கில்லா அவர்கள் எவ்வளவாய் தேவனுடைய மனுஷனாகிய பவுலுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்து அவனுடைய ஊழியத்தின் பாதையில் அவனுக்கு கை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களை வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். 2வது பார்க்கிறோம், தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில பட்டயத்திலானே அவனுடைய சகோதரன் கொல்லப்பட்டது போல இவனையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜா அவனை சிறைச்சாலையில போட்டிருந்த போதிலும் சபையார் அவனுக்காக மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டில் அவனுக்காக கூடி ஜெபித்த போது, அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய தூதன் ஒருவன் அவனுக்காக அனுப்பப்பட்டு அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுதலை ஆக்கி அவனை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் போய் யாரையும் விடுதலை ஆக்க முடியாது. நாம் இருக்கிற இடத்துல இருந்து எத்தனையோ மைலுக்கு தொலைக்குள்ள எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க. நமக்கு அருமையானவர்கள் அப்படிப்பட்ட காரியத்துல இருப்பாங்க. நம்ம உடனே சென்று அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பதிலை அது கொண்டு விடும். சபை எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்துக்கு அது தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். சபை ஏன் கூட வேண்டும்? நாளானது கர்த்தருடைய வருகை நாளானது சீக்கிரமா இருக்கிறபடினாலே நாம் சபை கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று சொல்கிறது, பலவீனரை தாங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. தவறான பாதையில போகிறவங்களை சரியான பாதையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாய் வரப்போகிறது. பாவத்துல வாழ்கிற மக்களுக்கு பரிசுத்தத்தின் பாதையை காண்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. பாவத்தை போக்க ஜனங்கள் எங்கே போகிறார் என்று தெரியாமலே ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே உண்டு என்று சொல்லி அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாரம் நமக்கு இருக்கணும். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் அறியாமையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, தங்க மேல வருகிற ஆக்கினை தீர்ப்பை அறியாமல் இருக்கிறாங்கப்பா. உங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து அவங்களுக்கு பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தும் என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாய் நம்முடைய கூட்டங்கள் மாற வேண்டுமே, நம்முடைய வீடுகள் மாற வேண்டுமே. அதற்காக நாம் ஜெபிக்கிற ஜெப கூடுகை நம்முடைய சபையாய் நம்முடைய வீடுகளில துணிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என் வீட்டில் நான் 2-3 பேராவது சேர்ந்து நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் வீட்டில் இருந்தே நம்ம இந்த ஜெப ஊழியத்தை நம்ம செய்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க பண்ணுவர்களாய் இந்த ஜெபம் அநேகரை வழி நடத்துவதற்கு நாம் ஒரு காரண கர்த்தாவை மாறிவிடலாம் அல்லவா? அப்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வீட்டு சபையை குறித்து தியானித்தோம் அல்லவா? எங்கள் ஒவ்வொருடைய வீடும் அப்பா, இதை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வீடும் ஆண்டவரே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம்
சாதாரணமான ஒரு சபையாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எங்கள் அருகில் உள்ள தேவ பிள்ளைகளை நாங்கள் அழைத்து ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஆண்டவரே, கண்ணீரில் வாழ்கிற மக்களுக்காக ஆண்டவரே, வழி தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்காகப்பா, வேதனையில துடித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வியாதி படுக்கையில் மரண நேரத்தை ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மனதுருகி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தந்த தேவன் அப்பா, உடைய மனதுருக்கத்தின் ஆவியானவர் அப்பா, இந்த நாட்களில் நாங்கள் இப்படி ஜெபிக்கும் போது நீங்கள் கிரியை செய்வீர்கள் அல்லவா. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, இந்த நாளில் அந்த உணர்வை நீங்கள் கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளை ஒரு சபையாய், ஜெப வீடுகளாய் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு வீட்டாய் மாறும்படியாய் கர்த்தர் நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காலம் செல்லாது காலத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரே தேவனுடைய நாள் வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் தீவிரமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும் அப்பா, கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வியாதி படுக்கைகள் மாறி போகட்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. வீடு கட்ட ஆரம்பித்து கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. பொல்லாத பிள்ளைகளினாலே, வழி தவறி போன பிள்ளையினாலே கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அப்பா அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குடித்து வெறித்து வருகிற கணவனினாலே கண்ணீர் சிந்துற மனைவிகளின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. இன்றைக்கு இந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் நிகழட்டும். நீங்கள் அப்படியே ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்களாய் மாட்டுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய வீடும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் மாறட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.